கோவைனா கெத்து. இந்த பாடல் வரியில கேட்டதும் கோயம்புத்தூர் வாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூருடைய பெருமையும் பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாத்தையும் சொல்றக்கூடிய விஷயம் இந்த பாடல் இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஆனா கோயம்புத்தூர் அது மட்டும்தானு கேட்டா இல்லவே இல்லை. இந்த கோயம்புத்தூர் எப்படி இவ்வளவு பெருநகரமாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு முழு முதற் காரணம் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி. நம்ம என்னென்னமோ சொல்லித்தரோம் எல்லாருக்கும், ஆனா பொருளாதாரத்துல எப்படி ஒரு நகரம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு புத்தகமாக கோவை கொடிசியா எனது நினைவலைகள் டாக்டர் ஏ வி வரதராஜன் அவர்கள் ஐயா எழுதியிருக்காங்க. இதுல கொடிசியாவை பத்தி மட்டும் அவர் எழுதல, கோவை பொருளாதார வளர்ச்சியில இவ்வளவு நகரமாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த முழு விவரம் வரலாறாக அவர் கொடுத்திருக்காரு. 1890 ஆண்டு காலத்துல கோயம்புத்தூர் காடாக இருக்கிறப்போ ராபர்ட் ஸ்டெயின்ஸ் இங்க ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்ச அந்த தருணத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய தொழிற்சாலைகள் உருவாயிருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் அவரது நினைவலைகள்ல இருந்து இதை எழுதியிருக்காரு. இவர் 66 ஆண்டு காலம் தொழில்துறையில ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். ஒரு தொழிலை எப்படி செய்யணும், எப்படி அதுக்கான பிரச்சனைகள் எப்படி வரும், நம்ம ஒரு தொழில் முனைவோராக இருந்தோம் அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவருடைய முக்கிய கோட்பாடாக டீம் ஒர்க் தான் ட்ரீம் ஒர்க் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா அழுத்தமாகவும் சொல்றாரு. இவருடைய இந்த முன் அட்டையில பார்க்கும் பொழுது கொடிசியாவினுடைய அந்த பெருமை தெரியுதுன்னு சொல்லலாம். உள்ள படிக்கும் போதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். பிரகதி மைதானம் டெல்லியில இருக்கு. அதுதான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பெரிய மைதானம். அதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை கொடிசியா தான். அந்த பெருமை நம்மளுடைய கோவைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா. அதை இந்த புத்தகம் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. கொடிசியா அப்படிங்கிறது கோவை மாவட்ட சிறு வியாபாரிகள் சங்கம். அதை முன்னெடுத்து நடத்தி வைத்தவர் ஜிடி நாயுடு ஐயா அவர்கள். அவங்க தான் இதெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அதை துவக்கி வச்சவர். இந்த அட்டைப்படம் எதை சொல்லுது அப்படின்னா இரும்பு வார்ப்பை பத்தி சொல்லுது. ஒரு தொழில் தொடங்கணும்னா அவ்வளவு எளிது கிடையாது. கோயம்புத்தூர்ல இல்லாத தொழிலே கிடையாது இப்போ. ஆனா ஆரம்ப கட்டத்துல முதல்ல விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு ஆரம்பிச்ச அந்த கபலை போட்டுட்டு இருந்த அந்த இயந்திரத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பம்பு செட்டு போர்வெல்லுன்னு ஒவ்வொன்னா போற வரைக்கும் டெக்ஸ்டைல் மில் வரைக்கும் போச்சு. நூற்பாலை பஞ்சாலைன்னு நிறைய போச்சு. அதுக்கப்புறம் இரும்பு வார்ப்பு முதற்கொண்டு இங்க கோயம்புத்தூர்ல நடந்தது. இது கொடிசியா கட்டினப்போ அங்க 1500 டிகிரி செல்சியஸ்ல நடக்க வேண்டிய அந்த இரும்பு வார்ப்பு கொடிசியால பல பேர் முன்னாடி இது நடந்தது. இது ரொம்பவும் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அதை அங்க கொடிசியா அரங்குல நடத்தி காமிச்சாங்க. சரி, கொடிசியா கட்டுமான படியில அவங்க சந்திச்ச சிக்கல்கள், அந்த அடிக்கல் நாட்டு இதுல இருந்து அந்த இடத்துல இருந்தே அங்க சிக்கல் அவங்களுக்கு ஆரம்பிச்சது. அதை ஒண்ணுன்னா எப்படி அவங்க கலைஞ்சு போனாங்க, எவ்வளவு நாட்களுக்குள்ள அதை கட்டினாங்க. வெறும் 180 நாட்கள் அதை கட்டி முடிச்சிட்டாங்க. மழையினால 15 நாள் போயிடுச்சு. 165 நாட்கள்லயே கட்டி முடிச்சிட்டாங்க. தூண்கள் இல்லாத ஒரு கட்டிடமாக அது இருக்குங்கிறது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். இந்த பிரமிப்பை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திச்சு இவங்களை பார்த்து ஆலோசிச்சு இதை எப்படி கட்டினீங்க, என் நகரத்துக்கும் கட்டணும்னு கேட்டுட்டு போன அந்த விஷயமும் இங்க கொடுத்துருக்காங்க. நிறைய தலைவர்கள் இவங்க சந்திச்சதா இருக்கட்டும். இப்போலாம் நம்ம எளிமையா நிறைய இரும்பு வார்ப்பை பத்தி நிறைய பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல தொழில் ரகசியத்தை யாருக்குமே சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இரும்பு வார்ப்பு அந்த காலத்துல எப்படி 1960கள்ல எப்படி இங்க கோயம்புத்தூருக்கு வந்ததுங்கிற அந்த ரகசியத்தையும் சுவாரஸ்யமான சம்பவமா கொடுத்துருக்காங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இதில் நிபுணத்துவம் வாய்ந்த அந்த வேலை செய்பவர்களை இங்க வரவழைச்சு அவங்கள வேலை செய்ய வைப்பாங்களாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்ம தொழில்களுக்கு கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு திரை போட்டு ரகசியமா அதை செய்வாங்களாம். அதை எப்படியாவது கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்து மேல ஏறி நின்று அதை பார்ப்பதற்காக காத்து கிடப்பாங்களாம். அப்படி 2 வாலிபர்கள் சேர்ந்து காத்து கிடந்து அவங்க கிட்ட இருந்து ரகசியமா இருந்த அந்த வார்ப்பு அந்த நிபுணத்துவத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அந்த இரும்பு வார்ப்பு நிறுவனத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிறத அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிச்சோம் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்குறவங்க, தொழில் முனைவோரா இருக்கவங்க, அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள், இவருடைய அடிப்படை கொள்கை எல்லாம் குழுவாக சேர்ந்து பாடுபட்டால் நம்மளால எதை வேணா சாதிக்க முடியுங்கிற அந்த திறனை வளர்த்து கொள்வதற்கான
அந்த யுக்திகளை நம்ம வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் சந்தித்த மனிதர்கிட்ட அவங்க சந்தித்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத அழகா அந்த தகவல்கள் மூலியமாகவே நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறவங்க இவருடைய அனுபவத்தை 66 ஆண்டு அனுபவத்தை கால அனுபவத்தை பெற்று தொழில் செய்வதற்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை படிக்கணும். இன்னும் தொழில் செய்யணும்னு ஆர்வம் இருக்கவங்க மிஸ்ஸே பண்ணாம இவருடைய அந்த அனுபவத்தை வாங்கி நல்லஸ்திரமா தொழில் செய்வோம். கோயம்புத்தூருக்கு பெருமை சேர்த்த கொடி சேவை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி.